இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் 1/2 கிலோ, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 1½ டீஸ்பூன், மைதா மாவு 1½ டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், வேறு ஏதாவது மசால் தூள் வேணுன்னா நீங்கள் அரை டீஸ்பூன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அரை எலுமிச்சம்பழம், இதோட இஞ்சி பூண்டு வந்து 3 பல்லும், இஞ்சி சின்ன துண்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை ஒரு 2 டைம் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் இன்னொரு மசால் தூள், கரம் மசால் இல்லை வேறு ஏதாவது மசால் இருந்தால் போட்டுக்கோங்க. வச்சுருக்க மாவு 3 மாவையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மஷ்ரூமோட நல்லா சேர்ந்துக்கும். இதை லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு மஷ்ரூம் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈஸியான ஒரு ரெசிபியும் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நிச்சயமாக இது ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.